ஹலோ வாங்க. நாகப்பட்டினத்தில் இருக்க நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலில் போயிட்டு மாவிளக்கு போட்டோம். அதை பற்றி பார்ப்போம் வாங்க. பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. குட் மார்னிங்க. இது நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலில் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. புஷ்ப பல்லாக்கு அழகாக இருந்ததில் ரெடி ஆகிட்டு இருந்தது. நாங்கள் போனப்போ ரெடி ஆகிட்டு இருந்தது. ஊருக்கு வியாழக்கிழமை நைட்டு கிளம்புனோமா. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அங்கே வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரே மழைங்க. நாங்கள் போனதுலேருந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் அப்புறம் போயிட்டு போட்டுட்டு வந்தோம். எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக 1 ஹவர் ஆகுங்க நாகப்பட்டினம் வர்றதுக்கு. அங்கே போனதை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். புஷ்ப பல்லாக்கு அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வச்சு ஊர்வலம் வரும் போல் வரும். அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இதாங்க என்ட்ரன்ஸு. 2 என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள். 2 என்ட்ரன்ஸ் இருக்கா. கொடிமரத்துக்கிட்ட இங்கே உப்பு கொட்டுவாங்கங்க. அதாவது நம்மளுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா அது நிறைவேறணும்னா அதில் கொட்டுவாங்க. அந்த அந்த கொடிமரத்துக்கிட்ட தாங்க கொட்டுவாங்க. நிறைய கொட்டியிருப்பாங்க. எப்போதுமே நிறைய கொட்டியிருப்பாங்க. இது திருவிழாவில் எடுத்துருவாங்க. அப்போ எடுத்துருவாங்கல்ல, நிறைய கொட்டியிருப்பாங்க கொடிமரத்துக்கிட்ட பாருங்கள். அம்மன் இதில் நல்ல பெரிய அம்மனாக இருப்பாங்க. அது கீழே ஒரு சின்ன அம்மன் இருப்பாங்க. 2 பேர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்காட்டியும் இங்கே நான் மாவிளக்கு அப்படி இங்கே எப்படின்னாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் பிடிக்கணுமா. அது அப்போலேருந்தே என்னென்னு தெரியல. எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துடணும். நான் 2மே போட்டு கிளறி, வெல்லமும் அதுவும் போட்டு கிளறி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ தான் கொஞ்சம் மசிச்சு வரும், கொஞ்சம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பிடிக்கிறதுக்கு இதாக வரும்னு சொல்லிட்டு பிடிச்சாச்சு பாருங்கள். இங்கே தாங்க பண்ணணும். வச்சுட்டாங்க பாருங்க. பலாப்பழம், காதால் கருவமணின்னு சொல்லுவாங்களா, அது லெமன், வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பாங்க. பலாப்பழம்லாம் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் 2 மாவிளக்கு தாங்க பழக்கம். அது என்னன்னு தெரில. சில பேர் வீட்டில் 3 வைப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் 3 வைப்பாங்க. எங்கள் அம்மா 3 வைப்பாங்க. 1 வைப்பாங்க. 2எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் என்னமோ 2 தான் வைப்பாங்களாம். அப்போலேருந்தே நான் 2 தான் வச்சு எங்கள் மாமியார் சொல்லி 2 தாங்க வைப்பேன். அது அங்கேயே ஏற்றிட்டு அங்கேருந்து உள்ளே சாமிக்கு நல்லா கூட்டம். உள்ளே நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க. வெளியில் கூட்டம் இல்லை, ஆனால் உள்ளே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அங்கே உட்காந்தோமா. அங்கே அந்த ஊஞ்சலில் நல்லா அழகாக இருந்ததுங்க. அந்த வெளிச்சத்தில் நல்லா அழகாக இருந்த அம்மன் நல்லா அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க அந்த ஊஞ்சலில். சூப்பராக இருந்தது. இந்த அம்மன் தான் அங்கே வெளியில் புஷ்ப பல்லாக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்திங்களா, அங்கே வச்சு ஊர்வலம் வருவாங்க. அழகாக இருக்குல்ல. நானே மேரேஜ் ஆன புதுசில் ஏதோ வந்தது தாங்க. அதுக்கு பிறகு வருவேன், எப்போயாவது தான் வருவேன். ஆனால் ரொம்ப நாளாச்சு இடையில இப்போது. அப்புறம் நாங்கள்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். வெளில நிறைய கடையெல்லாம் நிறைய போட்டுருந்தாங்க. திருவிழா நடந்துகிட்டு நிறைய கடை இருக்கும். அது கடத்தெரு தான், மெயின் கடத்தெரு தான். இது மெயின் ரோடு தான், ஆனால் நல்லா கடத்தெருவாக தாங்க இருக்கும். இதெல்லாம் பஸ்ஸெலாம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் வர்றது கஷ்டம் தான். அது பாருங்க, அழகாக ரெடி ஆகிட்டு சூப்பராக. நாங்கள் வெளில வந்தப்போ அழகாக ரெடியாகி நிற்கிது வெளியில். அந்த அம்மனை எடுத்து வச்சு ஊர்வலம் போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நாங்கள் அதுக்கெல்லாம் பார்க்கல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். பைங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு தேங்க்ஸ்ங்க. நன்றி.